ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நைட்டி மெட்டீரியலை வச்சு என்னென்ன தைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, இது 8 வயசு பேபிக்கு நைட் ட்ரெஸ் தைச்சிருக்கேன். 3 மீட்டர் துணி தான் நைட்டி கிளாத்து. அது சட்டை, இது பேண்ட்டு தைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது 3 வயசு பேபிக்கு டவுசர் தைச்சிருக்கேன். பாருங்க, 2 டவுசர் தைச்சிருக்கேன். இது 3 வயசு பேபிக்கு பாய்க்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா துணி இருக்கு. இந்த துணியில 1 வயசு 1.5 வயசு பேபிக்கு நம்ம டவுசர் தைச்சுக்கலாம். இப்போ இதை வச்சு உங்களுக்கு எப்படி டவுசர் தைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்க, இது 2 துணியை ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இப்போ நீளம் எடுக்கணும். பாருங்க, இங்கேருந்து இங்கே வர உள்ள நீளம் எடுத்துக்கோங்க. நீளம் எடுத்துட்டு கீழே கால் சைடு மடிச்சு அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சும் மேலே பெல்ட்டுக்கும் ஒரு 2 இன்ச்சும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட உயரம் என்னவோ அந்த அளவு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ இங்கேருந்து இங்கே 2 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இப்போ இதோட உயரம் பார்க்கலாம். மேலே இருந்து கீழே வர இதில் 11 இன்ச் இருக்கு. அதோட 1 இன்ச்சை கூட்டி 12 இன்ச்சு. பாருங்க, இங்கேருந்து 12 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து அளவு எடுத்துக்கிறணும். இங்கேருந்து பாருங்க, இங்கேருந்து இங்கே வர அளவு எடுத்துக்கோங்க. என்ன அளவுன்னு இங்கே 8.75 இருக்கு. அதை இங்கேருந்து வைக்கணும். இங்கேருந்து எனக்கு இதில் 8.75 கிடையாது. அதோட 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. பாருங்க, இங்கேருந்து 8.75. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் அளவை கம்மி பண்ணி சொல்கிறேன். இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சும் அதோட 1/2 இன்ச்சை கூட்டி பாருங்க, இங்கேருந்து உயரம் எடுத்தாச்சு. மேலே 2 இன்ச்சு பெல்ட்டுக்கும் கீழே 1 இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்காக இங்கேருந்து இந்த அளவை எடுத்து அதோட 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச்சை கூட்டி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். கடைசி வரை கோடு போட்டுக்கோங்க. இதில் இந்த அளவு இல்லாதனால நானாக ஒரு அளவு வச்சு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் டவுசரில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துட்டு இப்போ இங்கே உள்ள அளவை பாருங்க. இங்கே உள்ள அளவு இங்கேருந்து இங்கே வர பாருங்க. இங்கேருந்து இங்கே வர என்ன அளவுன்னு பாருங்க. இங்கேருந்து இங்கே வர இதில் 5.25 இருக்கு. இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து 5.25 வச்சுக்கலாம். 5.25 வச்சு கோடு போட்டுக்கலாம்.
கோடு போட்டுட்டு இப்போ இங்கேருந்து இங்கே 2 இன்ச்சுக்கு வச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இப்போ இங்கேருந்து 3/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு இல்லைன்னா 3/4 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம இனி கட் பண்ணிட வேண்டியதான். எப்படி கட் பண்ணுறதுன்னா இங்கேருந்து இப்படி கட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.